இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. சென்னை தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டை பகுதியில் கூடுவாஞ்சேரியில் இருந்து திருவான்மியூர் நோக்கி அரசு மாநகர பேருந்து வந்து கொண்டிருந்தது. குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர் அருகே அரசு பேருந்து முன்னே சென்று கொண்டிருந்த காரை உரசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த காரில் பயணித்த ஒரு பெண் உட்பட 3 பேர் கீழே இறங்கி தரக்குறைவான வார்த்தைகளுடன் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை வசைபாடி உள்ளனர். தொடர்ந்து தாங்கள் வழக்கறிஞர் எனவும் கூறி ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தகாத வார்த்தையில் பேசியுள்ளனர். தகாத வார்த்தையில் பேச வேண்டாம், தவறாக இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கூறியதற்கு காரில் இருந்த கும்பல் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கியுள்ளனர். மேலும் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் போதையில் இருந்ததாக நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்கள் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் புகார் அளித்துள்ளனர். இந்த புகார் தொடர்பாக போலீசார் சிசிடிவி காட்சிகள் மற்றும் வீடியோ காட்சிகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். போலீசார் நடத்திய விசாரணையில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சட்டக்கல்லூரி மாணவி பிரதீபா ஷாலினி, அவரது கணவர் ரஞ்சித், ஷாலினியின் தம்பி அஸ்வத் குமார், ரஞ்சித் தம்பி திலீப் குமார் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பட்டப்பகலில் மர்ம கும்பல் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண்கள் விடுதலைக்காக போராடிய சட்ட போராளி அம்பேத்கருக்கு பதில் என்ன? ரிப்போர்ட்டர் மனோகரன். என்ன பண்ண